பொருந்தும் இப்பிறப்பு இறப்பு இவை நினையாது பொய்களே புகன்று போய் கருங்குழலினார் கண்களால் ஏறுண்டு கலங்கியே கிடப்பேனை திருந்து சேவடி சிலம்பவை சிலம்பிட திருவிடும் மகளாதே அருந்துணைவனாய் ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே. பொருந்தும் இப்பிறப்பு இறப்பு இவை நினையாது. பிறப்பிலையும் பொருந்துகின்றோம், இறப்பிலையும் பொருந்துகின்றோம். நாம் எதிலெல்லாம் பொருந்துகிறோம்? தூக்கத்தில் பொருந்துகிறோம், துக்கத்தில் பொருந்துகிறோம், சந்தோஷத்தில் பொருந்துகிறோம், காமத்தில் பொருந்துகிறோம், கோபத்தில் பொருந்துகிறோம், அலைக்கழிப்பதில் பொருந்துகிறோம், அந்த கரணங்களோடு பொருந்துகிறோம். பொருந்தும் இப்பிறப்பு பொருந்தும் இறப்பு இறப்பில் பொருந்துகிறோம், பிறப்பில் பொருந்துகிறோம். இவை நினையாது. ஏப்பா நம்ம எதிலெல்லாம் பொருந்துகிறோம் அதை பற்றி தானே நம்ம நினைக்கணும். அதுலேருந்து விடுதலை ஆகிறத பற்றி தானே நினைக்கணும். அதை பற்றி இவை நினையாது பொய்களே புகன்று போய் நான் பெரியவன், நான் குற்றமற்றவன், நான் நான் உலகத்தில் நல்லவன், அதை சொல்கிறதுக்காக வேண்டி நம்ம யார் மேலே வேணாலும் எதை வேணாலும் சொல்லி நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பொய்களே புகன்று போய். சரி, பொய்கள் தான் புகண்டோம், அதுக்கப்புறம் அதோட நாள் நிட்டமா? இல்லை. கருங்குழலினார் கண்களால் ஏறுண்டு கலங்கியே கிடப்பேனை. பொம்பளைங்க வலையில் போய் கருங்குழலினார் கண்களால் ஏறுண்டு கலங்கியே கிடப்பேனை. நம்ம பெண்கள் பார்க்குற ஒரு பார்வை, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், 14 ஆண்டு காலம் ஒருவன் காட்டில் போய் தவம் பண்ணிட்டு வந்தான்னா இவங்க பார்க்குற ஒரு பார்வையிலேயே அந்த தவமெல்லாம் கலைஞ்சிரும் அப்படிம்பார். அதை சொல்கிறார். கண்களால் ஏறுண்டு கலங்கிய கருங்குழலினார் கண்களால் ஏறுண்டு கலங்கியே கிடப்பேனை திருந்து சேவடி சிலம்பவை சிலம்பி. இறைவன் திருந்து சேவடி. திருந்து அப்படின்னா நம்மளுடைய பிறவியை மீட்டெடுக்கக்கூடிய சேவடி. திருந்து அப்படின்னா அழகிய அப்படின்னு அர்த்தம். திறந்து அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய காமகுரோதாதிகளை வேறடி மண்ணும் இல்லாமல் அறுக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அந்த திருந்துங்கிறதுக்கு ஏகப்பட்ட பொருள் இருக்குது. இங்கே திருந்து சேவடி சிலம்பவை சிலம்பிட. இது இங்கே ஆட்கொள்ளக்கூடிய சேவடி அப்படிங்கக்கூடிய பொருளில் இது சொல்கிறாரு. திருந்து சேவடி சேவடி சிலம்பிட. அப்போ திருந்து சேவடி சிலம்பு, அவன் நம்ம ஆட்கொள்ளப்பட்ட சேவடி சிலம்பு சிலம்பிட. இறைவன் ஒரு திருவடி அனுபவம் அப்படின்னு ஒரு அனுபவம் கொடுக்குறான். அதை கண்களில் பெற்றுக்கொள்ளக்கூடிய உயிர்களுக்கு, திருவடி அனுபவத்தை கண்களில் பெற்றுக்கொள்ளக்கூடிய உயிர்களுக்கு அடுத்து என்ன கொடுக்குறான்? பர ஒலி அப்படிங்கக்கூடியதை கொடுக்குறான். பரநாத ஒலி அப்படின்னு இதை சொல்கிறாங்க. நாதம்னாலே ஒலின்னு தான் அர்த்தம். அதை பர ஒலி பரநாத ஒலி அப்படி சொல்கிறாங்க. திருந்து சேவடி சிலம்பு அவை சிலம்பிட. அப்போ சிலம்புது. அவை எதுக்காக வேண்டி சிலம்புது? நம்மை ஆட்கொள்வதற்கு சிலம்புகின்றது, நம்மை பிறவி நீக்குவதற்கு சிலம்புகின்றது. அது ஒலிக்கின்றது, அந்த பரநாத ஒலி. திருந்து சேவடி சிலம்பவை சிலம்பிட திருவடும் அகலாதே. இறைவன் உமையொரு பாகனாக அப்படி நமக்கு காவச்சு கொடுக்குறான். திருவடும் அகலாதே அருந்துணவனாய் ஆண்டு கொண்டருளிய அற்புதம் அணியேன். இறைவன் எனக்கு பெருங்கருணை செய்தான், அற்புதம் செய்தான். எனக்கு துணையாக இருந்து என் சுற்றம் துறப்பிப்பாய் நீ அப்படிங்கிறாரு நம்ம அப்பர் சுவாமிகள். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, துய்ப்பனமும் மொய்ப்பனமும் தோற்றுவாய் நீ, துணையாயிருந்து என் நெஞ்சத்துறவு துறப்பிப்பாய் நீ. நெஞ்சத்தில் துறக்கணும். அதை துணைவனாக இருந்து அவன் துரத்துனா தான் நமக்கு துறக்க முடியும். இல்லாட்டி நம்மளால் துறக்கவே முடியாது. நெஞ்சத்துறவு, அந்த கரணத்துறவு, புலன்துறவு, பொறித்துறவு, இது நமக்கு துறக்கவே முடியாது. அதனால் இறைவனை கூப்பிட்டு நீ என்னை துறக்க பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி அருந்துணைவனாய் ஆண்டு கொண்டருளிய. இறைவன் துணையாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு துணைவன் என்ன செய்வான்? அவன் நம்ம எப்போல்லாம் துன்பப்படுறோமோ அப்போல்லாம் நம்மளுடைய துன்பத்தை நீக்குவான். அதுதான் துணைவனுடைய இது. அதனால் இறைவன் துணையாக இருந்து சுற்றம் துறப்பிப்பான், துணைவாய் இருந்து அந்த கரணம் துறப்பிப்பான், துணையாக இருந்து என்னுடைய புரி புலன்களை வெல்லச் செய்வான், துணையாக இருந்து அவனுடைய திருவடி சிலம்பிட
பெரும் அனுபவத்தை தருவான். அதனால் அருந்துணைவனாய் ஆண்டு கொண்டருளிய அற்புதம் அறியேனே. இந்த அற்புதத்தை நான் எங்கே போய் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அற்புதம் சாதாரண அற்புதம் இல்லை. இந்த அற்புதத்தை நான் எப்படி சொல்லுவேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இது சித்திக்கு மூலமாம் சிவமருந்து என உளம் தித்திக்கும் ஞான திருவருள் மருந்து. இது சித்திக்கு மூல திருவருள் மருந்து, இது ஞான திருவருள் மருந்து, இது தித்திக்கும் மருந்து. அது என்னெல்லாம் சொல்லலாமோ அது மருந்து என்ன செய்யும்? நோய் நீக்கும். எந்த நோயை நீக்கும்? பிறவி நோயை நீக்க வல்லது மருந்து. இப்போ நம்ம மருந்து சாப்பிட்டா தலைவலி போகுது. தலைவலி, ஒத்த தலைவலி இருக்கிறவங்களுக்கு வாழ்நாள் முழுசும் தலைவலி தான். அவங்க ஸ்கேன் பண்ணுறாங்க, எக்ஸ்ரே பண்ணுறாங்க, என்னென்னமோ அனலைஸ் பண்ணுறாங்க. கொடுக்குற மருந்து அந்த சாப்பிட்ட உடனே ஒரு 4 மணி நேரம் அல்லது 40 நாள் அல்லது 4 நாள் எவ்வளோதான். அதுக்கப்புறம் திரும்ப சாப்பிடணும், அதுக்கப்புறம் அது கிட்னி ஃபெயிலியர் ஆகும். மருந்து என்ன செய்யுது? நோயை உண்டு பண்ணுகின்றது. இப்போ அவர் சொல்கிறாரு, சித்திக்கு மூலமாம் சிவமருந்து. நான் சாப்பிடக்கூடிய மருந்து சிவமருந்து ஐயா. இந்த மருந்து என்ன செய்யும்? சித்திக்கு மூலமாம் சிவமருந்து என உளம் தித்திக்கும் ஞான திருவருள் மருந்து. என்னுடைய உள்ளத்தை தித்திக்க பண்ணக்கூடியது. அது ஞானம் இருந்தால் தான் உள்ளம் தித்திக்கும். அந்த மருந்து, இந்த சிவமருந்து. இறந்தவரெல்லாம் எழுந்திடப் புரியும் சிறந்த வல்லபமுறு திருவருள் மருந்து. இறந்தவரெல்லாம் எழுந்திடப் புரியும். அப்போ இறந்தவர்லாம் எழுந்தால் நம்ம நாடு பிழைக்குமா? கல்லறைகள்லாம் அசைஞ்சா, நெருப்பில் விட்டவங்கெல்லாம் எந்திரிச்சா நாடு பிழைக்குமா? இறந்தவரெல்லாம் அப்படி இல்லை. எப்போவுமே மூல ஆசிரியருடைய தாக்கம் நமக்கு என்னன்னு தெரியாது. நம்ம ஒரு கற்பனையில் பேசிக்கும். இறந்தவரெல்லாம் எழுந்திட புரியும் சிறந்த வல்லபமுறும் திருவருள். இது வல்லபம். எத்தனை பிறவிகள் நான் புல்லாக பூண்டாக புழுவாக மரமாக எல்லாம் பிறந்து இழைத்தேன் அப்படிங்கிறார். பிறந்து இழைத்தேன். நான் செத்து போய் பிறந்து இழைச்சிட்டேன். அப்போ இழைச்சி களைச்ச அந்த உயிருக்கு இறைவன் சித்திக்கு மூலமாக சிவமருந்து என உளம் தித்திக்கும் ஞான திருவருள் மருந்து கொடுத்தா. அது என்ன பண்ணுச்சு? இறந்தவரெல்லாம் நான் பிறந்து இழைச்சிட்டேனா, இப்போ எனக்கு புலன்வழி சென்று நான் இறக்காமல், பொறிவழி சென்று நான் இறக்காமல், அந்த கரணங்கள் வழி சென்று நான் இறக்காமல், நான் எப்படி இப்போ இறந்தவரெல்லாம் எழுந்திட புரியும். எப்பா இந்த பொறிபுலன் தானப்பா எனக்கு இவ்வளவு துயரத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம் இந்த பொறிபுலன்கள் தான். அது வழி சென்று நான் இறந்து போகக்கூடாது. இறந்தவரெல்லாம் எழுந்திட புரியும் சிறந்த வல்லவம், பெரிய வல்லவம், வல்லவத்திலெல்லாம் பெரிய வல்லவம், சிறந்த வல்லவம் எது? சிறந்த வல்லவம் ஒரு திருவருள் மருந்து. இது என்ன வல்லவம் செய்கின்றது? இது என்ன செய்கின்றது அப்படின்னா, இறந்தவரெல்லாம் எழுந்திட புரியும் சிறந்த வல்லவம் ஒரு திருவருள் மருந்து. இறக்காமல் இருக்கணும் அப்படின்னா, புலன் வழி சென்று நம்ம உயிர் போகக்கூடாது, பொறி வழி சென்று நம்ம உயிர் போகக்கூடாது. இவர் அசோக சக்கரவர்த்தி அவருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம். இந்திய திருநாட்டில் பெரிய பெரிய மகான்கள் இருக்கிறதாக கேள்விப்பட்டு அவர் இமயமலை சாரலுக்கு போகிறார். அங்கே போன உடனே அங்கே ஒரு மகான் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட நான் சாகவே கூடாது, அதுக்கு எனக்கு ஏதாவது சொல்லித்தாங்க, அப்படி இல்லைன்னா உங்களை கொன்றுவேன் அப்படின்றாங்க அசோகர். அங்கே மரத்து மேலே ஒரு காக்கா இருக்கு, அதை பாரு அப்படின்றார். அந்த காக்கா பார்க்குறான். இந்த திருக்குளத்தை நீரள்ளி குடித்தா நீ சாவாமல் இருப்பப்பா, நான் அப்படி தான் ஒரு தப்பு செஞ்சேன், இந்த திருக்குளத்து நீர் எடுத்து கொடுத்து சாவாமல் இருக்கேன், யுகம் யுகமாக நான் இருக்கிறேன், இருந்து என்னடா பண்ண போகிறேன்? சாப்பிட்டு உண்டதெல்லாம் மலம், உட்கொண்டதெல்லாம் மலம் தானே, வீணே தானே. அப்போ சாவாமல் இருக்கிறதுனா என்ன? இந்த உடலை விடாமல் இருக்கிறதா? இல்லை, சாவாமல் இருக்கணும்னா அகண்ட பிரபஞ்சத்தோடு கலக்கிறது. மரணங்கிறது நம்மளை தாக்குது, மரணம் நமக்கு வருதுங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்குது. மரணம் நமக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அது நம்மளை கொண்டுட்டு போகணும். அதுதான் இறந்தவரெல்லாம் எது பொறி இறக்காமல் புலன் இறக்காமல் அவைகள் முழுவதும் அதில் பொறி வழியும் புலன் வழியும் சென்று இறக்கக்கூடாது. ஒரு உயிர் மரணம்
அனாயாச மரணம். எல்லா அருளாளர்களும் கேட்டிருக்காங்க. மரணம் வந்து நான் வந்து மனைவியை பார்த்து கலங்கி, மக்களை பார்த்து கலங்கி, அப்படி கலங்கி இப்படி கலங்கி நான் சாகக்கூடாது. அனாயாச மரணம், செத்து போகிறவங்கதே தெரியாமல் செத்து போகணும். அதுதான் மரணத்தோடைய மிகப்பெரிய ரகசியம். ஐயோ இதை விட்டுட்டு போயிடுவோமோ, அதை விட்டுட்டு போயிடுவோமோ, அதை விட்டுட்டு போயிடுவோமோ. முன்னாலெல்லாம் மரணத்துக்கு இவ்வளோ எல்லோரும் பயந்துருக்குறாங்க. பட்டு முன்னால் உள்ளவங்க நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ எனக்கு 70 வயசு ஆகுது. நான் வந்து 30-40 வயசு வரைக்கும் எனக்கு என்ன இருக்குது, நான் இங்கே இருக்கிறதுக்கு வந்தேன், சாப்பிட்டேன், தூங்கினேன், பிள்ளை பெற்றேன், போயிட்டே இருக்க வேண்டியதானே, அவ்வளோதானே அப்படிம்பாங்க. இப்போ எல்லோரும் சொத்து சேர்க்கணும், வீடு சேர்க்கணும், பங்களா சேர்க்கணும், கார் சேர்க்கணும், எல்லாருக்கும் அந்த ஆசை வந்துட்டு. அப்போ நம்ம அதை விட்டுட்டு போகிறதுக்கு நமக்கு மனசு ஆகலை. அதை பார்த்து பார்த்து கலங்குறோம். அப்போது எதில் செத்து போகிறோம்? சொத்தில் செத்து போகிறோம், சுகத்தில் செத்து போகிறோம், பொண்டாட்டி மேலே மையலில் செத்து போகிறோம், பிள்ளைங்க மேலே பாசத்தில் செத்து போகிறோம். அது சொல்கிறாரு, அதை இறந்தவரெல்லாம் இப்படி இறந்து போகக்கூடாது, எழுந்திட புரியும். இந்த எண்ணத்தில் இருந்து எழுந்து நான் எதுக்கு பிறந்தேன், நான் யார், என் உள்ளம் யார், ஞானங்கள் யார், இதை விட்டு நான் வெளியே வர்றதுக்கு என்ன? இறந்தவரெல்லாம் எழுந்திட புரியும். சிறந்த வல்லபத்தை இறைவன் தந்தான் பத்தியா. அவனுடைய அருள் அனுபவம், அவனுடைய இடகலை பிங்களை சூக்குமம், சுழுமுனையினுடைய சூக்குமம், சித்திரனை நாடி வழியாக பயணிக்கக்கூடிய சூக்குமம், அது கடந்து போகக்கூடிய சூக்குமம், இத்தனையும் சொன்னான் பத்தியா. இறந்தவரெல்லாம் எழுந்திட புரியும் சிறந்த வல்லபம் ஒரு திருவுருள் மருந்தே. இயற்கைக்கு மறுநாக இறந்தவங்களெல்லாம் எழுப்பினோன்னா நமக்கு என்ன ஆகும் நீங்கள் நினச்சி பாருங்களேன். இயற்கைக்கு முரணாக இறந்தவங்களை எழுப்புகிறோம். அந்த உயிர் அனுபவிக்கக்கூடிய அனுபவம் என்னவாக இருக்க முடியும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ நம்ம எதில் இறக்கக்கூடாது? பொறி வாய்ப்பட்டு, புலன் வாய்ப்பட்டு, அந்தக்கரணம் வாய்ப்பட்டு, பந்தம் பட்டு, காமம் பட்டு இறக்கக்கூடாது. அதுக்கு வல்லவம் வேணும். அது என்ன, எந்த வல்லவம் தரும்? சிவமருந்து தரும், அருட்சிவமருந்து தரும். அதை சொல்கிறார். இறந்தவரெல்லாம் எழுந்திட புரியும் சிறந்த வல்லவம் ஒரு திருவுருள் மருந்தே. மரணப்பெரும்பினி வாரா வகைமிகு கரணப்பெருந்திரல் காட்டிய மருந்தே. மரணப்பெரும்பினியை இது கொண்டுட்டு வராது. மரணம், நம்ம மரணிக்க போகிறதில்லை. என்ன செய்ய போகிறோம்? இறைவனோடு கலக்கப் போகின்றோம். அந்த காகம் சொல்லிச்சான், நீ அசோகரே, நீ உயிரோடு இருந்து எத்தனை யுகமாக நான் இருக்கிறேன்டா, என்னத்தை கண்டுட்டேன்? இறைவனோடு கலத்தல் தான் பெருசு. அதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. அதுதான் இந்த பிரபஞ்ச சக்தியோடு நம்மளை கரைத்து கொள்வதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. யாருக்கும் அது இந்த ரகசியம் தெரியல. மரணமில்லா பெருவாழ்வுக்கு உழைக்கிறோம், மரணமில்லா பெருவாழ்வுக்கு உழைக்கிறோன்னு அதில் நிற்கிறவங்க கூட சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த காமகுரோதாதிகளே நம்மளால் ஜெயிக்க முடியலையே, நம்ம மரணமில்லா பெருவாழ்வு என்ன போட்டுக்கிறோம்? அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிறோம், சமயத்தை குறை சொல்கிறோம், சமயம் சார்ந்த அன்பர்களை குறை சொல்கிறோம், எப்படி என்னென்னமோ பேசிக்கிறோம். ஆனால் எதுக்கா வேண்டினா, நான் மரணமில்லா பெருவாழ்வு பெற போகிறேன், நான் வள்ளல் பெருமானார் வழி நிற்க போகிறேன், நான் உணவில் நான் வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்கிறாரு, இந்த உணவு தான் சாப்பிடணும், அந்த உணவு தான் சாப்பிடணும், இதுதான் சாப்பிடணும். சரணாகதி பண்ணால் போதும் குழந்தைங்களா. என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் உன்பால் கொடுத்தேன், உன் அருட்பேர் ஆசை மயமாகி உனை எடுத்து மகிழ்கின்றேன், கூவியனை ஆட்கொள்ள நினையாயோன் எனது குறிப்பறியேன் தேவி சிவகாமவல்லி. இந்த மனக்குரங்கு படுத்தும் பாட்டிலிருந்து விடுதலை பெறணும். அதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. எப்படி சொல்கிறார் பாருங்க. பாவி மனக்குரங்கு ஆடும் ஆட்டத்தை பார்க்க முடியாதேல், பதிவரித்தேன் இதுவரித்தேன் பற்றனைத்தும் துறந்தேன், ஆவியுடல் பொருளை உன்பால் கொடுத்தேன், உன் அருட்பேர் ஆசை மயமாகி உனை எடுத்து முயல்கின்றேன், கூவியனை ஆட்கொள்ள நினையாயோன் எனது குறிப்பறியேன். அதான் இவர் சொல்கிறாரு. மரணப்பெரும்பினி வாரா வகை மிகு கரணப்பெருந்திரல் காட்டிய மருந்தே. இந்த மரணப்பெரும்பினி வாராத வகையை தரக்கூடியது இந்த மருந்து. இது சிவமருந்து. அந்த சிவமருந்து மரணத்தை தராமல் இருக்கணும்னா, நம்ம உடல் சாகாமல் இருக்கணும்னு பொருள் இல்லை. உடலையும் உயிரையும் உணர்வையும் பிரபஞ்சாற்றலோடு கலத்தல் தான் மரணமில்லா பெருவாழ்வு. அதுக்கு நமக்கு சூட்சுமம் நிறையா இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் மேலான நிலைக்கெல்லாம் மேலான நிலை அடைவோம். நாம் பிறக்கும்போதே எத்தனை மூச்சோடு பிறக்கிறோன்னு தான் வந்திருக்கிறோம். அந்த மூச்சு சமணப்படுத்தப்படும் போது மூச்சு நின்றுதான் போகுது. அந்த மூச்சு பிரபஞ்ச சக்தியோடு கலக்கிற வகையாக அந்த மூச்சு நிற்கணும். அதுதான் மரணப்பெரும்பினி வாரா வகை மிகு கரணப்பெருந்திரல். அதுதான் கரணத்தினுடைய பெரும் திரள். அந்த கரணங்கள்
அவைகள் வந்து மரணப்பெரும்பிணியை சுமக்கக்கூடாது. அவைகள் வந்து பேரண்ட நாயகனை சுமக்கணும். சித்திக்கு மூலமாம் சிவமருந்தை சுமக்கணும். அடர்பரத் தவிர்க்கும் அருட்சிவ மருந்தை அதாவது உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடர்பரத் தவிர்க்கும் அருட்சிவ மருந்து சுமக்கணும். அதுதான் இதை தவிர நீங்கள் மரணம் வரக்கூடாது அப்படின்ன உடனே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, மரணம் வந்து எப்படி வரும், நம்ம சாவாமல் இருக்கணும், இந்த உடலில் இருந்துக்கிட்டே சாப்பிட்டுட்டே இருக்கணும், இந்த உடலில் இருந்துக்கிட்டே தூங்கிக்கிட்டே இருக்கணும், இந்த உடலில் இருந்துக்கிட்டே நமக்கு பிடிச்ச மாம்பழம் சாப்பிடணும், பலாப்பழம் சாப்பிடணும், பாசந்தி சாப்பிடணும், அதுவா மரணமில்லா பெருவாழ்வு? மரணமில்லா பெருவாழ்வு அப்பா என்ன தனித்தனி முக்கனி புழிந்து வடித்து ஒன்றாய் கூட்டி, அது எப்படி சொல்கிறது, அதில் ஒரு தீம்பரு பிடிப்பு விரவி, அதில் என்னென்னமோ விரவி எடுத்த சுவை கட்டியினும் இனித்திடும் நல் தெல்லமுதே. அப்படி தெல்லமுதெல்லாம் நம்ம உணரணும். அதெல்லாம் அது நம்ம வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிட்டு அதான் வந்து மரணமில்லா பெருவாழ்வு. அதை அந்த தித்திக்கும் ஞான திருவுருளோடு கலந்துருக்கிறதா மரணமில்லா பெருவாழ்வு. குழந்தைகளாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பிரபஞ்ச சக்தியோடு கலப்பது எப்படி அப்படிங்கக்கூடியதை சொல்லிகிட்டே வரேன். இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த எடுப்பில் உங்களுக்கு இதெல்லாம் சொன்னால் புரியாதுங்கிறதுக்காக வேண்டி மெதுவாக சொல்லிட்டு வரேன். இங்கே புரிய முயற்சி பண்ணுங்கள். அதுக்கான ஒரு சாதனமாக, அதாவது மரண பெரும்பிணியாக இந்த பிணிக்கப்பட்ட பிணி, மனைவியை பார்த்து ஏங்கி, மக்களை பார்த்து ஏங்கி, சுற்றத்தாரை பார்த்து ஏங்கி இந்த மரணம் நடக்கக்கூடாது. இந்த மரணம் எப்படி நடக்கணும்? மரணப்பெரும்பிணி வாரா வகை மிகு கரணப்பெருந்தல். கரணங்கள் முழுவதும் பேரண்ட நாயகன் எனக்குள்ளே இருக்கிறான். அவனுடைய உணர்வு எனக்குள் தலைப்பட்டுள்ளது. அவனை என்னால் உணர முடியும், நான் அவனை அனுபவிக்க முடியும், அவனோடு நான் கலக்க போகிறேன். அது உயிரோடு கலந்தாலும் சரி, உணர்வோடு கலந்தாலும் சரி, அல்லது கலந்து மீண்டும் உள்ளே வந்துட்டு நம்ம விதிக்கப்பட்ட நாள் வரைக்கும் வாழ்ந்தாலும் சரி. ஆனால் கலத்தல் வந்து அவனோடு அல்லது அவன் அடியாரோடு கலந்து நின் அடியாரோடு வாழா கழித்திருந்தேன். அவனுடைய அடியாரோடு கலந்து கழிக்கணும். அதுதான் கலப்பு. அதுதான் மரணப்பெரும்பிணி வாரா வகை. அந்த மரணப்பெரும்பிணி வாராத வகைக்கு ஒரு மருந்து, அதாவது நவபாசானத்திலையும் ஒரு மருந்து செய்வதற்கு திருவுருள் கூட்டியுள்ளது. அது வைகாசி ஆனி மாதம் நான் செய்ய போகிறேன். அப்போது அது திருவுருள் கூட்டி வைக்கும். இப்போது நவரச மணி, அதாவது ரசமணி, நவரசங்களையும் தரக்கூடிய மணி, அந்த மணி ஒன்று செய்திருக்கிறோம். அந்த மணி வந்து இத்தனை உணர்வுகளையும் நமக்கு தரவல்லது. அது அனுபவப்பட்டவர்கள் அதை சொல்கிறாங்க. உங்களுக்கு மேலும் அந்த அனுபவம் சித்திக்க எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இதுதான் மரணப்பெரும்பிணி வாரா வகை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்ம அந்த உடலோடு இருந்துட்டு உட்கொண்டதெல்லாம் மலமாக உட்கொண்டு அதை கழிச்சிட்டு அந்த மலம் சோறும் 9 வாயிற்குடிலை மலங்கள் புலனைந்தும் வஞ்சனை செய்வதற்கு இல்லாமல் புலன்கள் 5 இறைவனை தூக்கி சுமந்து கொண்டு ஐம்புலன்களார நின்னை தந்தனை அப்படிங்கக்கூடிய அனுபவத்தை பெற்று மகிழ்வதற்கு இந்த உடம்பு. அது பெற்ற பிறகு அவனோடு கரைச்சிடணுமே தவிர அதை திரும்ப தூக்கி வச்சுக்கிட்டு லாந்தக்கூடாது. அதுக்கான ஒரு பணியாக இந்த திருவுருள் கூட்டி வைக்க இந்த பணியை செஞ்சுருக்கிறேன். விருப்பமுள்ள அடியவர்கள் அதில் தொடர்பு கொண்டு இங்கே மேலும் பல வகையான அருள் அனுபவங்களையும் ஞானானுபூதிகளையும் பெற்று மரணப்பெரும்பிணி வாரா வகை மிகு உங்களுடைய அந்த கரணங்கள் முழுசும் பெருந்திரளான பேரண்ட நாயகனை சுமப்பதற்கு பிரார்த்தனை செய்து இன்றைய பதிவை இத்தோடு நிறைவு செய்வோம். திருவுருள் கூட்டி வைக்க நாளைய பதிவை பார்க்கலாம்.